இன்னைக்கு சிறகடிக்க ஆசை ரொம்ப காண்டா இருக்குங்க. ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த அம்மா இவ்வளோலாம் வச்சு செய்யக்கூடாதுங்க மீனாவ. பார்க்குறதுக்கு கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. அதாவது அ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. நீங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போய் பார்ப்போம். என்னலாம் செஞ்சுட்டு இருக்குன்னு அந்த அம்மாட்ட. அன்வான்டட் ஸ்டேட்மெண்ட் இர்ரெலவன்ட் டு த கரண்ட் சிட்யூவேஷன். இதுக்கு சரியான பொருத்தம் நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண். வரப்போற தேவையில்லாத காரு, தேவையில்லாத பைக்க பிடிக்கிற ஆள் போல. இதில சிக்கினது நம்ம முத்துவோடைய ஃப்ரெண்டு செல்வம். சிக்கினாரு. ரீசன் கேட்டா, கண்ட மணிக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு ஃபைன் ரூ. 1000 போட்டார் போல. இந்த கடுப்ப முத்துக்கிட்ட அவர் ஷேர் பண்றாரு. முத்து அந்நேரம் தான் விஜயா வீட்டுக்குள்ள வராரு. மீனா வந்து இத கேட்டுட்டு, "சரி விடுங்க, விடுங்க பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க இத முடிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்ப்போம். அடுத்த ஜோடிய சேர்த்து வச்சு காதலுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குறாங்கங்க இந்த சீரியல்ல. வேற யாரும் இல்ல. அருணும் நம்ம சீதாவும் தான். ஏன்னா, சீதா அவங்க அம்மாவ சூப்பரா பார்த்துக்கிட்டாங்களாம் ஆஸ்பத்திரியில. அத நமக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம மீனா பெரிய ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்கு ஆள் திரட்டிட்டு இருக்காங்க. கூட முத்துவும் நான் சூப்பரா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி மீனா பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. இதுக்கு இடையில சிந்தாமணி ஃபோன் அடிச்சு விஜயாக்கு ஞாபகப்படுத்துறாங்க. "அம்மா இன்னைக்கு 15ஆம் தேதி, நாளைக்கு 16. இன்னைக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு உன் மருமக அங்க போவா. அத நிப்பாட்டினானா தான், நீ நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஜாலியா சுத்தலாம். அதனால அத போய் நிப்பாட்டுறதுக்கு வழிய பாருன்னு" சொல்லி ஏத்தி விட்டுருவாங்க. இவங்க ஏத்துனது இல்லாம, இந்த அம்மா வந்து அலப்பற பண்ணும் பாருங்களேன். ஐய்யய்யோ! அவ்ளோ பெரிய வீட்ட விட்டு அனுப்பணும்னு பிளானுங்க. செம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எவன் வரானோ அவன வீட்ட விட்டு கிளம்பு, 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 கிளம்புன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட விடுறது இல்லங்க. ஆ முத் மனோஜ் சாப்பிட வருவாரு. அவர "நீ சாப்பிட்டதெல்லாம் போதும். பாதியோட கிளம்பு." ஆ ரோஹிணி, "நான் ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் அத்த. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ கிளம்பு" அப்படின்னுவாங்க. ஸ்ருதி வருவாங்க. "என்ன நீ கிளம்பவே இல்லையா?" ஸோ இந்த மாரி ஒரு அரக்க பறக்க செயல் செய்வாங்க. அண்ணாமலை அவரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைமு. ஸோ அவரையும் பார்த்துட்டு, "இன்னுமா நீங்க கிளம்பல? கிளம்புங்க, கிளம்புங்கன்னு" அந்த அந்த மனுஷன பத்தி வெளிய விட்டுருவாங்கங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரு சீன கிரியேட் பண்ணுவாங்க காலங்காத்தால எந்திரிச்சு. பார்க்கறதுக்கே எரிச்சலா இருக்கும். நீங்களும் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். அ இது எல்லாமே செயல்படுத்துறதுக்கு என்னன்னா, எல்லாரையும் வெளிய அனுப்பிச்சுட்டா, மீனா தனியா சிக்குவா. அவள இன்னைக்கு அந்த டெக்கரேஷன் பர்ப்பஸ்க்கு அனுப்பக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. வாங்க அடுத்து என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம் அந்த வேலைய தடுக்கிறதுக்கு. இந்த விஜயா இருக்குல்ல விஜயா, அவ்வளோ பெரிய வீட்ட விட்டு அனுப்பிச்சு விட்டு, மீனாவ தன்னந்தனியா ஆக்கிட்டு, அதாவது பார்க்கவே முடியல. ஏன் தான் இப்படிலாம் இருக்காங்கன்னே தெரியல மனுஷங்க. நிஜமாவே இப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஆர்டரு, அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்க அறக்க பறக்க கிளம்பணும்னு நெனைக்கும்போது, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம, "ஆ மீனான்னு" கத்துவாங்க அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தா கை சுளுக்கிக்கிச்சாம். அம் அது அந்த சொல்ற விதமே எரிச்சலா வேற இருக்கும். அப்ப அவங்க வந்து வேகமா கிச்சன்ல வந்து "என்னாச்சு அத்தன்னு?" கேட்பாங்க. "இல்ல மீனா, இந்த கை இப்படி திரும்பி சுளுக்கிக்கிச்சு. இது அப்பப்ப எனக்கு வரும்." எவ்வளோ பொய் பாருங்க. அப்பப்ப இப்படி வரும். நான் வந்து சில நேரம் வந்து ஐஸ் வச்சு சரி பண்ணி விடுவேன். 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சு 1 மணி நேரத்துக்கு சரி பண்ணுவேன். இது மாதிரி சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டேன்னா, சரியா போயிருமாம். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமாங்க. ஒரு ஏக்கர் கணக்குல சொன்னோம்னா என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆ மீனா வந்து "நீங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க நம்ம போவோம். இல்ல வேற யாருக்கா ஃபோன் பண்றேன்னு" தெளிவா சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா, "ஆஹ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் வந்து கை வைத்தியம் தான் பண்ணணும். அதனால நீ தான் எனக்கு செஞ்சு விடணும்." அது பார்த்தீங்கன்னா, கடைசியா செம்ம பிளானு. அந்த அம்மாவால யாரு மீனாவால அந்த ஃபங்ஷனுக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ரொம்ப காண்டா இருக்குங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அடுத்தது ப்ரமோஷன். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. முத்து கிரிஷ அவங்க பாட்டி கூட ஸ்கூல்ல வந்து ட்ராப் பண்றத பார்க்குறாரு. பயங்கர ஷாக்கு. ஏன்னா, அவங்க அப்பா இந்த ஸ்கூல்ல தானே வேலை பார்க்குறாரு. ஸோ, இதுதான் பெரிய செக்கு. நான் சொன்ன அந்த லாஸ்ட் வீக் சொன்ன உங்களுக்கு அட்வான்ஸா சொன்னேன் இல்லையா? கதை என்னென்ன நடக்க போகுதுன்னு. அதில இது இருக்கு. ஸோ, உங்களுக்கு யாருக்காவது மேற்கொண்டு கதை தெரிஞ்சதுன்னா, இல்ல உங்களோட யூகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு லைன் போடுங்க எனக்கு கமெண்ட்ல. நான் அத பேஸ் பண்ணி எனக்கு வர சோர்ஸ் இதே மாரி இருக்கான்னு சொல்லிட்டு, அத கமெண்ட்ல நீங்க குடுத்தீங்கன்னா, நான் அத எக்ஸிக்யூட் பண்ணி நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு தெளிவான பிக்சர் குடுப்பேன் நானு. ஸோ, மக்களே, தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் வீக். திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட்.
அண்ட் இன்னைக்கு நான் பாக்கியலட்சுமி இதில் போட போகிறேன். ஸோ பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.